பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மின்சார வாரியத்தின் மீது வைத்துள்ள அதிரடி குற்றச்சாட்டுகளை மையமாக வைத்து, வணக்கம், இது பிராண்டி செய்திகள். தமிழக மின்சார வாரியம் மக்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கிறது. ஆனால் அது மகிழ்ச்சியான சர்ப்ரைஸ் அல்ல, அதிர்ச்சி தரும் செய்தி. ஒரு யூனிட் மின்சாரத்தை ₹9.50 தனியார் நிறுவனங்களிடமிருந்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அனல் பறக்கும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். கடந்த 5 வருஷமா என்ன பண்ணீங்க என தமிழக அரசை நோக்கி அவர் வீசியுள்ள அந்த பந்து மின்சார வாரிய வட்டாரத்தையே அதிர வைத்துள்ளது. முழு விவரம் இதோ. தமிழகத்தில் கோடைகாலம் தொடங்குவதற்கு முன்னரே மின் தட்டுப்பாடு குறித்த பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இந்த சூழலில் வெளிச்சந்தையிலிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதற்கு மின்சார வாரியம் எடுத்துள்ள முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளார் அன்புமணி ராமதாஸ். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டிலேயே குறைந்த விலைக்கு மின்சாரம் தயாரிக்க வழிகள் இருந்தும் ஒரு யூனிட் ₹9.50 என்ற கொள்ளை விலைக்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து மின்சாரம் வாங்குவது யாருடைய லாபத்திற்காக என கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக புதிய மின்திட்டங்களை செயல்படுத்தாமல் தூங்கிக் கொண்டிருந்ததா மின்சார வாரியம் என அவர் கேட்டுள்ள கேள்வி இப்போது சமூக வலைத்தளங்களில் விவாதமாக மாறியுள்ளது. அன்புமணி ராமதாஸ் முன்வைக்கும் 3 முக்கிய கேள்விகள். திட்டமிடல் எங்கே? மின் தேவை அதிகரிக்கும் என்பது தெரிந்தும் முன்கூட்டியே அதற்கான கட்டமைப்புகளை ஏன் உருவாக்கவில்லை? தனியார் லாபம். அரசுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிலையங்களை மேம்படுத்தாமல் தனியார் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான பணத்தை வாரி வழங்குவது ஏன்? மக்கள் மீதான சுமை. அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதால் ஏற்படும் நஷ்டத்தை மீண்டும் மின்கட்டண உயர்வாக மக்கள் தலையிலேயே சுமத்துவார்களா? அன்புமணி ராமதாஸின் இந்த குற்றச்சாட்டிற்கு மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார்? கோடையில் மின்தடை இல்லாமல் இருக்குமா?